Assalamu alaikum and hi everyone, welcome back to my channel. Hope வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே சேஃபாக ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்களுமே இங்கே நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் மேக் ஓவர் அண்ட் கிச்சன் டீப் க்ளீனிங் தான். கிச்சன் வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 months ஆயிடுச்சு. ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்கன்னா என்னால் ஃபுல் டீப் க்ளீன் எல்லாம் பண்ண முடியல. பட் டெய்லி ரொட்டீன்ஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆஃப்டர் பேபி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ வேலை இருக்கும், பேபியை பார்த்துக்கணும், நமக்கு லேக் ஆஃப் ஸ்லீப் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம பெரிய பெரிய வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்க முடியாது. பட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணி ஒரு மேக் ஓவர் கொடுக்கலாம் கிச்சனுக்குன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லா கிளாஸ் ஐட்டங்களும் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் விலாக் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டது பார்த்திங்கன்னா கிச்சன் டூர் போடுங்க அப்படின்னு. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஃபுல் கிச்சனையுமே கவர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்டைல் ஒரு போஹோ கிச்சன் மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் செஞ்சுருந்தோம். இந்த மாதிரி ரக்கெல்லாம் அடித்து இதில் வந்து நம்ம திங்ஸ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கிச்சனுக்குள்ளே நம்ம வரக்குள்ளேயே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். வெளியிலேருந்து யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் அவங்களுக்கும் அந்த கிச்சன் பார்க்கக்குள்ளே ரொம்ப ப்ளசண்ட்டாக அழகாக இருக்கும். பட் இதோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறது எல்லாமே வந்து அந்த திங்ஸில் வந்து அப்படியே ஒட்டிக்கும். ரொம்ப வந்து எண்ணெய் பிசுமை அந்த மாதிரி எல்லாம் பட்டு நம்ம எப்பயுமே மந்த்லி ஒரு க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும். கிளாஸ் ஜாருங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெஸ்ட்டு வந்தால் இல்லைன்னா ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு பார்ட்டி அப்படின்னா மட்டும் தான் நம்ம எடுப்போம். மற்ற நேரம் நம்ம எடுக்கவே மாட்டோம். பட் நம்ம எடுக்காத டைமும் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிற எண்ணெய்லாம் அதில் வந்து படிஞ்சு ரொம்ப பிசுமைத்தன்மை ரொம்ப டர்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மந்த்லி வந்து நம்ம டீப் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஓப்பன் கிச்சனெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் இது வந்து இதோட மைனஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் வீடியோவில் காட்டுற எல்லா வேலைகளுமே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் முடிகிற விஷயம் இல்லை. இதெல்லாம் ஒரு நாள் ஒரு டைமுக்கு செஞ்ச வேலைகள் தான். ஒரு நாள் கிச்சன் டீப் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணினோன்னா இன்னொரு நாள் தான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணினோம், இன்னொரு நாள் தான் பெயிண்ட் அடித்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒன்று செப்பரேட்டாக பிரித்து செஞ்சுக்கிட்டா தான் இந்த வேலைகள்லாம் முடியும். அதுவும் கிட்ஸ் எல்லாம் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வேலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஹெல்ப்பர்ஸை வச்சு ஒரு நாள் வேலையில் பிரித்து செய்யக்குள்ளே இன்னுமே ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். கிச்சன் டீப் க்ளீன் வேலைங்க, வீட்டு வேலைங்கன்னு இந்த மாதிரி நிறைய வேலைங்க இருக்கும். பட் நம்ம கிட்ஸோட பிஸியாக இருக்கிறதுல இதெல்லாம் செய்ய முடியாமலே போயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு நாளும் தள்ளி போட்டுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்குள்ளே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கிச்சனில் உள்ள எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுவும் இல்லாமல் கிச்சனில் இருக்கிற விண்டோ, கவுண்டர் டாப், பாட்டம் எல்லாமே ஃபுல்லாக நீட்டாக கழுவி ஃபுல் கிச்சனையுமே ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. பட் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ண போகிறதில்ல. கிச்சனுக்கு வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் இந்த கிச்சனில் உள்ள திங்ஸ் எல்லாமே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லைட் கலராக தான் இருக்கும். கவுண்டர் டாப்பும் பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் அண்ட் ஒயிட் வந்து கலந்து வந்திருக்கும். ஸோ பெயிண்ட் கலருமே ஒரு லைட்டாக தான் இருக்கும். பட் இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் இதில் அப்படின்னா ஒரு லைட்டில் இருந்து ஒரு டார்க் கலருக்கு போக போகிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த கிச்சன் மேக் ஓவர். ஸோ ஓவர்வியூ பார்த்தாலே உங்களுக்கு கிச்சன் வந்து ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம பெயிண்ட் கலரை வந்து டார்க் ஆக்க போகிறோம். இப்போ கிச்சனுக்கு வந்து டார்க் கலர் போட்டால் ரொம்ப இருட்டாயிடும்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து என்ன மாதிரி திங்ஸ் வந்து கிச்சனில் வைக்க போகிறோங்கிறது தான் முக்கியம். நம்ம என்ன மாதிரி திங்ஸ் வந்து கிச்சனில் வைக்கிறோம் அதுதான் நமக்கு வந்து ரொம்ப வெளிச்சமாகவும் இருட்டாகவும் ஆக்கும். அதே மாதிரி வென்டிலேஷன் வந்து கிச்சனுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இது என்னோடய கிச்சனில் பார்த்திங்கன்னா விண்டோ வந்து ரொம்ப பெருசு, அதுவும் இல்லாமல் இன்னொரு டோருமே இருக்குது. அது ரெண்டுமே திறந்து வச்சாலே நல்ல வெளிச்சம் வந்துடும். ஆல்மோஸ்ட் வந்து விண்டோவே பெருசாக இருக்கிறதுனால ஃபுல் லைட்ஸும் வந்து விண்டோலேருந்தே எனக்கு வரும். அதுவும் இல்லாமல் நான் கிளாஸ் திங்ஸ் தான் வைக்க போகிறேன் இல்லையா, அதுலேருந்து வந்து ரொம்ப இருட்டாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இந்த கலர் தான் வந்து இப்போ நாங்கள் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இந்த கலர் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோமி ஸ்கை ப்ளூ அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு
டார்க் கலரும் இல்லாமல் ரொம்ப லைட்டும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கும். நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேயிஷ் ப்ளூ மாதிரி இருக்கும், கொஞ்சம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ மாதிரி இருக்கும். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே நீட்டாக அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ அரேஞ்ச் பண்ண மெத்தட் பார்த்திங்கன்னா செரமிக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக, கிளாஸஸ் ஜார்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். பிஃபோர் இருந்த கிச்சனில் வந்து வேறு மாதிரி இருக்கும், எல்லாம் கலந்து வச்சுருப்போம். இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கோம். இது மசாலா ஸ்பைசஸ் அதெல்லாம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா வெசல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஆர்கனைசரை வந்து இப்போ கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சு இந்த மசாலா இதுக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மசாலா இந்த மாதிரி மில்க் பவுடர் அதெல்லாம் வந்து அந்த உட்டன் ட்ராக்லேயே நான் வச்சுருந்தேன். அது வந்து நான் அடிக்கடி எடுக்கிறதுனால அந்த உட்டன் ட்ராக்கும் பார்த்திங்கன்னா டர்ட் ஆகுது, அதே மாதிரி அந்த பாக்ஸஸும் டர்ட் ஆகுது. இப்போ ஷோகேஸ்க்குள்ளே எந்த திங்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா மசாலா அது இதெல்லாம் எதுவுமே கொட்டி வைக்கல. ஜஸ்ட்டு ப்ளேனாக கழுவி அப்படியே வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் மட்டும் தேவைப்படுற ஸ்பைசஸ் மசாலா மில்க் பவுடர் டீ பவுடர் அதெல்லாம் வந்து இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கவுண்டர் டாப்பில் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்கிறத நான் நெக்ஸ்ட் டே வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா ஸ்பைசஸ் மில்க் பவுடர் டீ பவுடர் வந்து இதெல்லாம் வந்து இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சமைக்கக்குள்ளே எடுக்கிறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ முன்னாடி இருந்த கிச்சனுக்கும் இப்போ இருந்த கிச்சனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சதை வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த வால் கலரை ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் டார்க் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைஸ் ரேக் வந்து நம்ம வந்து கவுண்டர் டாப்லேயே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம அந்த உட்டனில் வைக்காமல் இருந்தோம்னா அடிக்கடி நம்ம எடுக்கக்குள்ளே தண்ணி பட்டு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் வந்துடும். அதுக்கப்புறம் அங்கே வந்து ரொம்ப வந்து அந்த க்ரீனிஷாக ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரினா நம்ம வந்து ஷோகேஸில் வைக்கிற எந்த ஒரு திங்ஸ்லேயுமே மந்த்லி க்ரோசரி ஸ்பைசஸ் மசாலா எடுக்கிற திங்ஸ் எதுவுமே இல்லாமல் ப்ளேனாக நம்ம வச்சோன்னா அது வந்து நீட்டாக அப்படியே இருக்கும். மந்த்லி ஆர் ட்வைஸ்லி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் டீப் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த மேக் ஓவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நல்ல வீடியோஸில் மீட் பண்ணலாம். பபாய், டேக் கேர்.